இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் நம்முடைய அருமை சகோதரர் அண்ணன் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்களின் ஆசீர்வாதத்தையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் பெறுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. अगस्टिन जबकुमार भैया की आशीर्वाद और आप सबों के आशीर्वाद मुझे मिलने का एक बहुत बड़ा अवसर है. அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர், தமிழை தாய்மொழியாக கொண்டவர் என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். और अगस्टिन भैया जो है तमिलनाडु से आए और तमिल भाषा को मातृभाषा के रूप में वे रखे हैं. मैं बहुत बड़ा आनंद अपने मन में मनाता हूँ. இளம் வயதிலேயே 25-26 வயதில் தமிழ்நாட்டிலிருந்து புறப்பட்டு இந்த மண்ணுக்கு, அதுவும் இந்த தெஹ்ரியான் சோன் பகுதிக்கு அவர் நேரடியாக வந்து உங்களிடையே பணியாற்றக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை அவர் பெற்றிருக்கிறார் என்பதை அறிந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். और वे जो है तमिलनाडु से कई साल पहले इधर आके 25 या 26 उम्र में ही यहाँ आके जवानी में से अपनी सेवा यहाँ जो निभा रहे हैं, उन सारी बातों को देखने में अति खुश हूँ. கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலம், ஏறத்தாழ 53 ஆண்டுகளாக இங்கே உங்களோடு தங்கி இருந்து உங்கள் மொழியை கற்று உங்கள் கலாச்சாரத்தை கற்று உங்களுக்காக அவர் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பது பெருமை அளிக்கிறது. நான் தலை நிமிர்ந்து அவருக்கு என்னுடைய வணக்கத்தை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். मैं इसको जान के कि वे जो है 53 साल पहले, इसका मतलब 53 सालों से ही यहाँ बिहार में आपकी सेवा के लिए जो उपलब्ध है और करते आ रहे हैं, और उसको देखे उनके लिए मैं बहुत ही आभारी हूँ. இந்த மண் அவருக்கு முற்றிலும் புதிய மண், புதிய பகுதி, புதிய பிரதேசம். அவருக்கு இந்தி தெரியாது, நீங்கள் பேசுகிற போஜ்புரி தெரியாது, நீங்கள் பேசுகிற உள்ளூர் மொழி தெரியாது. ஆனாலும் இங்கே வந்து உங்களோடு சேர்ந்து உங்களில் ஒருவராக மாறி இன்றைக்கு உங்களுடைய அன்பை பெற்றவராக இன்றைக்கு நிற்கிறார், உங்களில் ஒருவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது பெருமை அளிக்கிறது. जब आए न हिंदी जानते थे, भोजपुरी जानते थे, या कोई यहाँ की भाषा जानते थे, लेकिन यहाँ आने के बाद, आपके भाषा को सीखने के बाद, आप में से एक जन होकर के और यहाँ इतने सालों से इतनी बड़ी सेवा को करके अभी तक आप पहुंचे हुए हैं. ஏழை எளிய மக்களுக்காக தொண்டாற்ற வேண்டும், அவர்களுக்கு இயேசு பெருமானின் போதனைகளை நற்செய்திகளாக சொல்ல வேண்டும் என்பதை தவிர அவருக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை. उनके मनों में एक ही मकसद रहा, योजना रहा कि गरीबों की सेवा किया जाए और गरीबों के लिए यीशु मसीह का प्यार को दिखाते रहे. உங்களில் ஒருவராக இருந்து உங்கள் மொழியையும் கற்று இந்த பிள்ளைகளுக்கான பள்ளிக்கூடங்களை நிறுவி இன்றைக்கு ஏறத்தாழ 25 மாவட்டங்களில் கல்வி நிறுவனங்களை உருவாக்கி 3000 பிள்ளைகளுக்கு மேலாக அவர் தன்னுடைய பிள்ளைகளைப் போல் ஏற்று அவர்களுக்கு கல்வி வழங்கி வருகிறார் என்பது பெருமை அளிக்கிறது. और वे आके यहाँ कई पाठशाला को स्थापित किए और 25 वहाँ पे जिलाओं में जाकर के कई हजारों बच्चों को, बहुत हजारों बच्चों के तक पढ़ाई को पहुंचा के सेवा में लगे हुए हैं. मैं बहुत ही आनंदित हूँ. கிறிஸ்தவத்தை போதிப்பது அவருடைய நோக்கம் இல்லை, எளிய மக்களை கல்வி பெற வைத்து அவர்களை அதிகார வலிமையுள்ளவர்களாக மாற்றுவதுதான் அவருடைய நோக்கம். मसीह धर्म को प्रचार करना उनका लक्ष्य नहीं है, लेकिन बदलाव को मन में डालना और शिक्षा देना और कई जगह में जाकर के लोगों को परिवर्तित करना ही उनके हृदय का एक बहुमूल्य मकसद रहा. இன்றைக்கு 25,000 மாணவ செல்வங்களை பெறக்கூடிய அளவுக்கான கல்வி நிறுவனங்களை அவர் உருவாக்கி விரிவுபடுத்தி இருக்கிறார். இந்த 50 ஆண்டுகளில் அவர் செய்திருக்கிற இந்த சாதனை போற்றுதலுக்குரியது, பாராட்டுதலுக்குரியது. और ये बहुत तारीफ के योग्य है कि 25,000 से ज्यादा छात्र छात्राओं को यहाँ इस राज्य में तैयार करके और उनको सही पढ़ाई देने में उनके बड़े हाथ रहा. இயேசு பெருமான் இன்றைக்கு உலகத்தையே வழிநடத்தக்கூடிய ஒரு மாமனிதர், ஆண்டவர் என்பதை நாடு அறியும், உலகம் அறியும். इस संसार जानता है, इस भारत देश जानता है कि यीशु परमेश्वर जो है एक परमेश्वर है, इस संसार में मुक्ति देने आया.
2000 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்தவர் இன்றைக்கும் நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். 2000 साल पहले यीशु मसीह का पैदाइश हुई